ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கேஸ் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயாவையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திட்டிடுறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீ எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு இழுத்துட்டு வரதா சரி, நீ இதுக்கு மேலே நீ வீட்டோடையே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவோம். ஒரு சைடு இங்கே மீனாவும் முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்லரமாக ஏதோ நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க, அது மட்டும் உண்மையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு இவங்களுக்கு ரொம்பவே சந்தோகமாக இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு மனோஜ் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் போட்ட ஆஃபர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்ததுனால நிறைய கஸ்டமர் வந்திருக்கு. அங்கே நிறைய கஸ்டமர் வந்ததுன்னு நினச்சி அவங்களுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் வேலை செய்கிற அந்த 2 ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டே இருக்குது. அப்படி இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு அவங்க நல்லவங்க மாதிரி அங்கே கடையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட அவங்க மேலே ஒரு சந்தேகமே வரல. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாஃபு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னே சொல்லலாம். அவங்க அதுக்காக தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போ அந்த விஷயத்த அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பணத்தை லாக்கரில் வச்சுட்ருக்காங்க. ஆனால் இவங்க போய் டீ கொடுக்குற சமயத்தில் அந்த பாஸ்வேர்டையும் பார்த்துட்றாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இவங்க எப்படி நம்ம அந்த பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளாசிக்கல் டான்ஸ் தான் போயிடுச்சு, நம்ம யோகா சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு ஐடியா வருது. ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம், ஆனால் இதே பிரச்சனை தான் வந்து அங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே மீனா மேலே ரொம்பவே பாசம் வந்த மாதிரி அங்கே விஜயாவும் பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாக்டர் பட்டம் மேலே ரொம்பவே ஆசை வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே மீனாக்கு விதவிதமாக வாங்கிட்டு வந்து என் மருமகளுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் நல்லாவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இங்கே இது எல்லாமே வாங்கிட்டு வந்ததும் உடனே இங்கே மீனாவும் பார்த்துட்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இது நம்ம அத்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெய் மறந்து மயக்கம் போட்டே கீழே வந்துடுறாங்க. இதை பார்த்த முத்துவுமே பார்த்தீங்கன்னா இது நம்ம அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் முத்து ஸ்ருதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு சைடு முத்துவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டமும் பார்த்துட்டு இருக்காங்க. இது விஜயா தான் வா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ஷ்டம் இருந்தாலும் ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் மருமகளே நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை பண்ணுறேன், நீ சந்தோஷமாக இருந்தாவே அது எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு மீனாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் மீனா, உன் கையால் எனக்கு ஒரு காஃபி போட்டு எட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அத்தை நான் உங்களுக்காக பாருங்கள் ஸ்பெஷலாக போட்டு எட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இவ்வளோ சீக்கிரம் இங்கே விஜயா மனசு மாறுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே டாக்டர் பட்டத்துக்காக தான் இவங்க இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா அத்தை இது நீங்களானே நம்ப முடியல, நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம மொத்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இது மாதிரி இருந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், நான் கனவில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரவியுமே பார்த்தீங்கன்னா உடனே சொல்கிறாங்க, ஆமாம்மா இங்கே ஸ்ருதி சொன்னது எல்லாமே உண்மை தான், நானே ஒரு நிமிஷம் இங்கே சன் நின்றுட்டு போட்டேன், நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நானெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே முத்துவங்க அப்பாவும் விஜயா நீயா இது பண்ணுறது என்னால் நம்ப முடியல, நான் கனவுல இருக்கிறேன்னா கொஞ்சம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஆமாம்மா இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு முத்துவங்க அப்பாவும் கேட்டுட்ருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் மீனா மேலே இவ்வளோ பாசமாக இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு பார்க்கல, ஆனால் இது எங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ கோபம் காட்டினாலையும் ஆனால் உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே பாசம் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி முழுசாக எனக்கு புரிஞ்சிருச்சு நீ உங்கள் பாசம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இப்படி பேசிகிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே விஜயாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இதெல்லாம் பேசாதீங்க, நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் காஃபி குடிக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜி இருக்கிற கடையில் அங்கே 2 ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜுமே வந்துடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, என்ன டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல். இல்லை இந்த கடையை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.